கார்த்திகை தீப ஸ்பெஷலாக இன்றைக்கி இனிப்பு அவல் புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் டைம் இல்லைன்னா சிம்பிளாக செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். 3/4 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் வந்து லேசான அவல் எடுத்திருக்கனால லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அப்படியே வடிகட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் கெட்டியான அவலாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதோட திராட்சை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே இதில் நான் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமானதுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் வந்து இந்த மாதிரி வறுக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச அவல் அதில் சேர்த்து இதை நல்லா வந்து அந்த வெல்லத்தோடு கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி வெல்லத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ இன்னும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க தேங்காயும் அந்த முந்திரியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான இந்த இனிப்பு அவல் புட்டு ரெடி ஆகிடும். நீங்களும் வந்து சிம்பிளான இதை செஞ்சு கார்த்திகை தீப ஸ்பெஷலாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.